வெல்கம் டு மோனிகா கிச்சன். நம்ம வீடியோவில் இப்போ கொத்தவரங்காய் வச்சு பருப்பு உசிலி செய்ய போகிறோம். அதுக்கு பருப்பை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் ஒரு கப் எடுத்துக்கிறேன். கூடவே வரமிளகாவும் சேர்த்து தண்ணி ஊற்றி அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை ஊற வச்சதும் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு அரைச்சதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கொத்தவரங்காவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வேக வச்சதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து சீரகம் சேர்த்து இந்த பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பிறகு வேக வச்ச கொத்தவரங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.